Lenovo V460E மாடல் லேப்டாப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா எம்பிடி பார்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா LP46EMP. ஸோ இதுதான் இதோட மதர் போர்டோட பார்ட் நம்பரு. இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் வந்துருக்குது. அதாவது லேப்டாப்பு ஆன் ஆகலை. ஸோ நான் வந்து ட்ரிகர் கொடுக்குறேன். வந்து பார்த்திங்கன்னா டிசி மிஷினை இங்கே வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 11 வருது. ஸோ நான் இது வந்து பவரோட ஜம்பர் பேடு. ஸோ நான் ட்ரிகர் பண்ணுறேன், ட்ரிகர் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணேன். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் என்னென்ன செக் பண்ணணுமோ அதெல்லாம் செக் பண்ணேன். ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 வோல்ட்டும் வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டும் வருது. 3 வோல்ட் 5 வோல்ட் ரெண்டுமே வருது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஐஓ. இந்த ஐஓவில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸு செக் பண்ணுறப்ப பாஸ் கூட பண்ணிக்க. பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வோல்ட் காயில் வோல்டேஜ் தான் இங்கே வருது. நம்ம 3 வோல்ட் காயில் வோல்டேஜ். ஸோ நான் இதை செக் பண்ணுறப்ப 19th பின்னு பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட்டு வருது எனக்கு. அதே போல் 150 எல்லாமே 3.3 வோல்ட் வருது இதுக்கு வந்து வீணு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா ஏவிசிசி. ஸோ 102 நான் செக் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3.3 வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் லீட் சுவிட்ச் செக் பண்ணுறேன். லீட் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா 94. ஸோ அது செக் பண்ணுறப்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 94 செக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே வோல்டேஜ் எதுவுமே வரல. 94 லீட் சுவிட்சு எனக்கு வரல. லீட் க்ளோஸுக்கு எனக்கு வோல்டேஜ் வரல. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா RSM ரீசெட்டு. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈசி ரீசெட் வந்து பார்த்திங்கன்னா 85 அது 3.3 வோல்ட் வருது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா S5 வோல்டேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர் 15. ஸோ 15 S5 வோல்டேஜ் இது எனக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா RSM ரீசெட், அது வந்து பின் நம்பர் 20. ஸோ அது வருது. இப்போ எனக்கு என்னன்னா லீட் சுவிட்ச் வரல. ஸோ அந்த லீட் சுவிட்சை நான் சர்ச் பண்ணுறேன். இந்த லீட் சுவிட்சை நான் சர்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த R46 நெட்வொர்க் ரெஜிஸ்டர் போகுது. ஸோ அதையும் நான் செக் பண்ணிட்டேன், அங்கேயும் கிடையாது, வரல. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹால் 1 அப்படிங்கிற இதுக்கு வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த பின் நம்பர் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா 3.3 வோல்ட் வருது. அதே இது பின் நம்பர் அவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.3 வோல்ட் வரல. ஸோ இப்போ என்னன்னா இதை நான் வந்து ஷார்ட் பண்ணுறேன். லைட்டாக பின் நம்பர் 1ஐயும் பின் நம்பர் 3ஐயும் நான் ஷார்ட் பண்ணுறேன். ஷார்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ரிகர் பண்ணுறேன் ஜம்பரில். லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. எப்படின்னா ஸோ கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹால் சுவிட்சு இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண வந்தோம்னா போர்டு வந்து ரெடி ஆகும்.